நமஸ்தே. பெரியவா சரணம். மகாபெரிவா இந்த சங்கரநாராயணன்ட்ட இதை இன்னும் தொடர்ந்து சொல்லின்னு இருக்கா. உங்கள் குழந்தை சந்திரமௌலிக்கு இதனால தான் பேச்சு தடப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு நான் கிரகிச்சுட்டேன். இப்படி சீதாதேவி ராவணன் கவர்ந்துட்டு போயிட்டானேங்கிறத பார்த்த உடனே குழந்தையினால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போது அவனுக்கு மனசில் ஒரு பிரமை மாதிரி வந்துடுத்து. அந்த பிரமை வந்ததுனால அப்படியே தொண்டையை அடைச்சாப்பில் ஆகி வார்த்தையினால் சொல்லவும் முடியல அவனுடைய கஷ்டத்தை. குழந்தையோன்னோ அதனால் அந்த உணர்ச்சி மேலீட்டுனால ஒரு பிரமை ஏற்பட்டு அதனால் அப்படியே அவனால் பேச முடியாமல் நின்றுட்டான் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் உனக்கு இப்படி ஒரு பரிகாரத்தை சொன்னேன். இந்த பரிகாரத்தில் முக்கியமான விஷயம் என்ன, முதல்ல சுவாமியினுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அதனால தான் இந்த அபிஷேக ஆராதனைகள்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் முக்கியமாக இங்கே செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னாக்கா, இந்த உபன்யாசகர் யார் வாயின் மூலமாக இந்த குழந்தை கேட்டானோ, சீதை கவரப்பட்டாள் அப்படிங்கிற ஒரு நியூஸ் யாருடைய வாயிலிருந்து கேட்டானோ, அதே உபன்யாசகரனுடைய வாயினாலேயே சீதாதேவி பத்திரமாக மறுபடி மீட்கப்பட்டாள் அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டுட்டானாலே அவன் மனசுக்கு ஒரு ரிலீஃப் வந்துடும் அப்படின்னு தோணித்து. அதனால தான் உன்னை பேப்பரில் பார்த்துட்டே இருக்க சொன்னேன். எங்கே மறுபடி ஜெயராம சர்மாவனுடைய உபன்யாசம் நடக்கிறதுன்னு பார்த்து சுந்தரகாண்டத்திலேருந்து ஆரம்பித்து பட்டாபிஷேகம் வரைக்கும் பாருன்னு சொன்னது இதுக்காகத்தான் சொன்னேன். அப்படி இந்த குழந்தை மறுபடியும் அந்த உபன்யாசத்தை அட்டன் பண்ணி சீதையை ஜாக்கிரதையாக அங்கேருந்து மீட்டுன்னு வந்தாச்சு. மறுபடியும் சீதாராமர் பட்டாபிஷேகம் ரொம்ப ஜோராக நடந்தது அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் பூர்த்தியான உடனேயே இவன் மனசில் ஏற்பட்டிருந்த பிரமை விலகிடுத்து. அப்போ அதுக்கு மருந்து என்ன, அதே உபன்யாசகர் அதே பௌராணிகரனுடைய வாயினால் இது எல்லா கஷ்டங்களும் விலகிடுத்துன்னு சொன்னது தான் அவனுக்கான மருந்து. கூடவே அதை விட முக்கியமாக இந்த சீதாராமரனுடைய கட்டாட்சம்னு ஒன்று இருக்கு, அவளுடைய அனுகிரகம் தான் உன் குழந்தையை நன்னா காப்பாற்றித்து. அதனால் இனி எந்த ஒரு கஷ்டமும் வராது, குழந்தைக்கு சௌக்கியமாக இருப்பான், கவலைப்படாத அப்படின்னு பெரியவா அனுகிரகம் பண்ணுறான். அந்த குழந்தைக்கும் சந்திரமௌலிக்கும் விசேஷமாக ஆசீர்வாதம் பண்ணி ரொம்ப பரமக்ஷேமமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறான். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், இந்த குழந்தைக்கு ஒரு உணர்ச்சி மேலீடு. அந்த க்ஷணத்தில் சுவாமி பேரில் இருக்கிற அபரிமிதமான பக்தி. சின்ன குழந்தை அந்த உணர்ச்சியை எப்படி வெளியில் காட்டுறதுன்னு தெரியாத ஒரு கண்டிஷனில் அந்த உணர்ச்சி இப்படிப்பட்ட ஒரு வழிக்கு இழுத்துன்னு போயிடுது அப்படிங்கிறது தெரியுது. என்ன சார், ஒரு உணர்ச்சியினால் இவ்வளோ தூரம் ஆகுமான்னு கேட்டாக்கா ஆகும். உணர்ச்சியினால் எந்த அளவுக்கு கெட்டதான ஒரு நிகழ்வுகள் ஒரு பாதிப்புகள் இருக்கோ, அதே மாதிரி சம்டைம்ஸ் உணர்ச்சியினால் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றியும் பெரியவா தெய்வத்தின் குரலை சொல்கிறான். இதே மாதிரி இங்கே ஒரு குழந்தை இருந்தோம் இல்லையா, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தை, பிரச்சேதஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய குழந்தை, ஒரு பிள்ளை. நான் பிள்ளைன்னு சின்னவராக சொல்கிறேன், ஆனால் இப்போ கதை நடக்கிற இடத்துல அவர் பெரியவராக இருக்கார். பிரச்சேதஸ்னுடைய பிள்ளைங்கிறதுனால அவருக்கு பிராச்சேதஸ்னு பேர். அவர் என்ன பண்ணுறார், ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நதிக்கரையில் அவர் தபஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறவர், ஒரு ரிஷின்னு சொல்கிறோம். அப்படி போயின்னு இருக்கும் பொழுது ஒரு நதிக்கரையோரமாக அப்படி போயின்னு இருக்கார். அழகாக 2 பட்சிகள், அது ரெண்டும் சந்தோஷமாக ஒரு கூடி கொலாவி கழிச்சுன்னு இருக்கு. அதை அப்படி இவர் பார்த்துட்டே போயின்னு இருக்கார் இந்த பிராச்சேதஸ். அப்படி போயின்னு இருக்கும் பொழுது திடீர்னு எங்கேருந்தோ ஒரு வேடன் வரான், ஒரு ஹண்டர். அந்த ஹண்டர் என்ன பண்ணுறான், இந்த ரெண்டும் விளையாடின்னு இருக்கு. அது ரெண்டும் கழிச்சுன்னு இருக்கிற காலத்தில் ஒரு சொல்லப்போனால் அன்சஸ்பெக்டிங்னு சொல்லுவோமே, யாராவது வருவாளோ தொந்தரவு பண்ணுவாளோன்னு இந்த பயமெல்லாம் இல்லாமல் அது ரெண்டும் அழகாக கூடி கழிச்சுன்னு இருக்கிற டயத்தில் சட்டுன்னு இவன் ஒரு அம்பை விட்டு ஒரு பட்சியை அதில் கொண்டுடுறான். இவர் இந்த பிராச்சேதஸ் அதை பார்த்துட்டே இருக்கார். அழகாக இந்த பட்சிகள் கழிச்சுட்டு இருக்கே, அழகாக இருக்கேன்னு அந்த ரம்யமாக அதை பார்த்துட்டே அப்படி போயின்னு இருக்கிறவருக்கு திடீர்னு கண்ணு முன்னாடி இந்த 2 பட்சியில் ஒன்றுக்கு இப்படி உசிரை எடுத்துவிட்டான் ஒருத்தன். அவர் கண்ணு முன்னாடி ஒரு பட்சி இதில் செத்து போயிடுத்து அப்படின்னு பார்த்த உடனே மனசில் அப்படியே உணர்ச்சி பீரிட்டுன்னு வந்துருத்தான். அந்த பட்சிகள்கிட்ட ஒரு அபரிமிதமான கருணை இவருக்கு மனசில். அடடா பாவம், இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பட்சியை கொண்டுட்டானே இவன் அப்படின்னு நினச்சிண்டு அந்த க்ஷணத்தில் அந்த கருணை எப்படி மாறித்தான், அப்படியே அந்த வேடன் பக்கம் திரும்பித்தான். பட்சிகள் மேலே இருந்த கருணையான ஒரு உணர்ச்சி அப்படியே டைரக்ஷன் மாறி இந்த வேடன் கிட்ட போகும் பொழுது மகா கோபமாக மாறிடுதான். உடனே அந்த வேடனை பார்த்து, இவர் வாக்குனால, இவரெல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவர் இல்லையா ஒரு ரிஷி, இவர் வாக்குனால ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுறார். பெரியவா சொல்கிறா, இந்த ரிஷி இருக்காரே அவருடைய வாக்கில் எப்பவும் வேதங்களையே சொல்லி சொல்லி பழகின ஒரு வாக்கு. இப்போ வேதங்கள்லாம் எப்படி இருக்குது, ஒரு சந்தஸுக்கு உட்பட்டதாக ஒரு மீட்டர் இருக்குது. எல்லா வேத மந்திரங்களும் நம்ம கேட்கும் பொழுதே அழகாக ஒரு ஸ்வரத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். அப்போ ஒரு ஏத்தம், ஒரு இறக்கம், அதே மாதிரி இத்தனை அக்ஷரங்கள் கொண்டதாக ஒரு பிளாக்காக இப்படி ஒரு சந்தஸுக்கு உட்பட்டதாக இருக்கும் இல்லையா வேதம்.
அப்படி சந்தஸுக்குட்பட்டே எல்லாத்தையும் சொல்லி சொல்லி இவர் வாக்கில் அப்படியே பழகி போனதுனால இவர் இந்த இடத்துல தன்னையும் அறியாமல் உணர்ச்சி மேலீட்டுனால இப்போ இந்த வேடனை திட்ட போகிறார். அப்போது நேச்சுரலாக சுவாபாவிகமாகவே அவருக்கு எப்படி வருது வாக்குன்னு பார்த்தாக்கா, இந்த வேதம் சொல்லியே பழகின வாக்குங்கிறதுனால அதே மாதிரி வார்த்தைகள் ஒரு சந்தஸுக்குட்பட்டு ஒரு மீட்டருக்குள்ளே அப்படியே வார்த்தைகள் வந்து விழறதான். ஏன்னா அவருக்கு ஒரு செகண்ட் நேச்சராக போயிடுது, அப்படியே சொல்லி சொல்லி அதே மாதிரி வார்த்தைகள் வந்து உட்கார்றது அப்படிங்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, வேதத்தில் இந்த ஸ்வரங்கள் ஏத்த இறக்கம்லாம் இருக்குமே அது மாத்திரம் இல்லை, சாதாரண வார்த்தைகளாக இந்த தனியாக எக்ஸ்ட்ரா ஸ்வரம் போடாமல் ஆனால் ஒரு மீட்டருக்குள்ளே அடங்கினதாக அந்த வார்த்தைகள் வந்து விழருது. அப்படி இந்த வேடனை பார்த்து இவர் சொல்லக்கூடிய அந்த திட்டுறதே தான் ஒரு ஸ்லோக ரூபமாக வந்து அமைஞ்சுதுன்னு சொல்லி இதனுடைய விசேஷத்தை பெரியவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரா. இந்த ஸ்லோகத்தை பெரியவாங்க மேற்கோள் காட்டுறா. மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமஹா சாஸ்வதி சமாக யத்க்ரௌஞ்ச மிதுனாதேக்கம் அவதீஹி காமமோகிதம் அப்படின்னு ஸ்லோகம். இங்கே ரிஷி சொல்கிறார், நிஷாதா, ஹே நிஷாதா அப்படின்னு கூப்பிட்ற. நிஷாதன்னாக்கா வேடன், மலையில் வசிப்பவன், இப்படி பல பொருள்கள் இருக்குது. மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம், இந்த வேடனை பார்த்து சொல்கிறார், ஹே வேடனே உனக்கு எந்த காலத்திலையும் நல்ல கதியே கிடைக்காது போ அப்படின்னு திட்டுறார். ஏன்னு சொன்னால் அடுத்த லைனில் தான் அதுக்கு ஆன்சர் வருது. எத் கிரௌஞ்ச மிதுனாத் ஏகம், கிரௌஞ்ச மிதுனம், மிதுனம்னாக்கா ஒரு பேர், மிதுன ராசின்னு நம்ம சொல்லும் பொழுதே அதுக்கு ஐடென்டிட்டியாக என்ன சிம்பிள் போட்டிருக்குன்னா ஒரு கப்புள் பேராக இருக்கிறதாக பார்ப்போம். அப்படி ஒரு கப்புளாக கிரௌஞ்ச மிதுனாத் ஏகம், இந்த கிரௌஞ்ச பட்சிகள் தம்பதியாக இருந்துட்டு இல்லையோ, அதுவும் எப்படி இருந்தது, காமமோகிதம், அது அழகாக கூடி செல்லாபிச்சுட்டு இருந்தது இந்த பட்சிகள். அதில் ஒன்றுத்த நீ இப்படி கொன்னுபிட்டியே, அவதீஹி, அந்த கிரௌஞ்ச பட்சிகளில் ஒன்றுத்த நீ இப்படி கொன்னுபிட்டியே, நீ நன்னா இருப்பியான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே இவர் சொல்கிறார், ஹே வேடா நீ இந்த சந்தோஷமாக கூடி கழிச்சுட்டு இருந்த பட்சிகளில் ஒன்றுத்த இப்படி திடீர்னு கொன்னுபிட்டியே, உனக்கு எந்த காலத்துலேயும் நல்ல கதி கிடைக்காது போ அப்படின்னு இவர் அவனை திட்டுறார், ஒரு சாபமாக சொல்கிறார். அப்படி சொல்லி முடித்த பிறகு தான் அந்த ரிஷி ரியலைஸ் பண்ணுறார், சிச்சோ இது என்னடா இது, நம்ம ஏன் இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை போய் இவனுக்கு கொடுத்துவிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறார். இது சில இடங்களில் உணர்ச்சி வசமானது நம்ம தாண்டின்ட்டு அப்படி பெருகி வெளியில் வருதுன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு உணர்ச்சி மேலீட்டுனால வெளில வந்து விழுந்துருத்து. விழுந்த பிறகு யோசிக்கிறார், இது என்னடா இது இப்படி சொல்லிட்டோமே, எதனால் இப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்து யோசிக்கிறாராம். அப்படி யோசிக்கும் பொழுதே அவருக்கு அதிலிருந்து இன்னொரு விஷயம் புரிச்சுது அப்படிங்கிற. அப்போ உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே ஒரு விஷயம் தானாக மலர்ந்து வெளியில் தெரியறது. எப்படி ஸ்புரிச்சுது, பெரியவா சொல்கிறா இதே வார்த்தை, எப்படி ஸ்புரிச்சுதுன்னு கேட்டாக்கா, அவர் முக்காலமும் உணர்ந்தவராக அந்த முனிவர் இருந்தார். அப்படி சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலேயே அவருக்கு இங்கே இன்னொரு விஷயம் ஸ்புரிச்சுது. அது என்னன்னு பார்த்தா, இவர் வாக்கிலிருந்து வந்து விழுந்த வார்த்தைகள் எப்படி விழுந்துதான் 8 அக்ஷரங்களை உடையதாக 4 பாதங்களை கொண்டதாக ஒரு ஸ்லோகமாகவே வந்து விழுந்திருக்கு. மானிஷாத பிரதிஷ்டாம் துவம் அப்படிங்கிறது ஒரு பாதம், 8 அக்ஷரங்களை உடையதாக ஒரு பாதம். அதே மாதிரி அடுத்த போர்ஷன் இப்படி 8 அக்ஷரங்களை கொண்ட 4 பாதங்களாக ஒரு ஸ்லோக ரூபமாக நம்ம வாக்கு வந்து விழுந்திருக்கே அப்படின்னு ஆச்சரியமாக ஒன்று யோசிச்சாராம். கூடவே இன்னொரு விஷயமும் அவருக்கு தெரிஞ்சுதான். இப்படி வார்த்தைகளை அப்படி அலசிண்டே இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை கமா, இந்த ப்ரொனவுன்சியேஷன், அதாவது அபாஸ்ட்ரோபி எங்கே போடுறது, எக்ஸ்க்ளமேஷன் எங்கே போடுறதுன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி இந்த கமா எல்லாத்தையும் மாற்றி அந்த இடத்த கொஞ்சம் ரீஆர்டர் பண்ணி பார்த்தாக்கா இதே எழுத்துக்களை கொண்டு பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகத்துக்கே வேற ஒரு அர்த்தமும் கிடைக்கிறதே அப்படிங்கிற ஆச்சரியம் அவருக்கு தெரிஞ்சுதான். இங்கே சொல்கிறா அர்த்தம் எப்படி பார்க்கணும், இதுக்கு நிஷாதன்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம். நிஷாதன்னா வேடன். இப்போ நிஷாதங்கிற ஒரு வார்த்தைக்கு நிஷாதயத்தின்னு சொன்னாக்கா நன்றாக ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பது, கொண்ட ஒரு இடத்துல அமர்த்தி வைப்பதுங்கிறதுக்கு நிஷாதயதிங்கிறோம். இப்போ அதே மா நிஷாத பிரதிஷ்டாம் இங்கே முதல்ல சொல்லும் பொழுது மா பிரதிஷ்டாம்னு சொல்கிறார், உனக்கு எந்த காலத்துலையும் ஒரு நல்ல கதி கிடைக்காதுன்னு அப்படி போகிறது மா. ரெண்டாவது இதே ஒரு வார்த்தையை மறுபடியும் இங்கே பார்க்கும்பொழுது மான்னு சொன்னால் யாரை புரிஞ்சுக்கிறோம், தாயார்னு புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கும் தாயார் சந்நிதின்னு சொன்னாக்கா கோயில்களில் எங்கே பார்க்குறோம், லக்ஷ்மியினுடைய சந்நிதி தான் தாயார் சந்நிதி. அப்போது மா நிஷாத அப்படின்னு பார்த்தாக்கா தாயார் எங்கே போய் அப்படி அழகாக அமர்ந்து கொண்டிருக்கிறாளோ அப்படி அவளின் அமர்விடமான ஒருத்தரே அப்படின்னு ஒருத்தரை கூப்பிடுறது. மா நிஷாதங்கிறத தாயின், அதாவது லக்ஷ்மியின் அமர்விடமான ஒருத்தரேன்னு சொல்லி ஒருத்தரை கூப்பிடுறது. யார் லக்ஷ்மியினுடைய அமர்விடம், எங்கே உட்காண்டிருக்கான்னு பார்த்தா சாட்சாத் நாராயணனுடைய ஹிருதயத்தில் இந்த மார்பில் தான் அவள் போய் உட்காண்டிருக்கா.
அப்போ யாரை கூப்பிடுறது? இந்த ஸ்லோகமாக இதை திருப்பி பார்க்கும் பொழுது ஹே லக்ஷ்மிபதே அப்படின்னு நாராயணரை கூப்பிடுறதாம். அப்படி அவரை கூப்பிட்டு இது என்ன சொல்கிறது ஸ்லோகம்னு பார்த்தா, இதே ஸ்லோகத்தை திரும்பி அந்த ரீஆர்டர் பண்ணி படிக்கும் பொழுது இங்கே கிரௌஞ்ச மிதுனாத் ஏகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் ஒன்றை அவதீஹி காமமோகித்தம்னு கொடுத்துருக்கு. எப்போ தம்பதியாக இருந்த 2 பேரில் ஒருத்தரை நீ கொன்றதனால், அவன் கொன்றது யாரேனாக்கா ராவணனை கொன்ன விஷயத்தை பற்றி இங்கே வருது. தம்பதியாக இருந்த ராவணன் மண்டோதரி என்ற 2 பேரில் காமமோகிதம், ரொம்ப காமம் ஜாஸ்தியாக பிடிச்சு போன ராவணன் ஒருத்தன் இருக்கானே, அவனை கொன்றதனால் இந்த மாங்கிற எழுத்துக்கு ஏற்கனவே மீனிங் வந்துடுது, அதனால நெகட்டிவ் ஆகுது. இப்போ அதனால உனக்கு என்னன்னாக்கா லோகம் உள்ளளவும் எப்பொழுதும் கீர்த்தியும் பிரசஸ்தியும் உனக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய ஃபார்மே மாறி போய்டுறது. அப்போது இவர் யோசித்து பார்த்தோன்னே தெரிஞ்சுதான், அவனை திட்டுறதாக வெளிவந்த வாக்குலேயே இப்படி ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கே, அப்போ இது என்ன சமாச்சாரம் அப்படின்னு இந்த பிராச்சயத்தை சுக்காண்டு யோசிக்கிறார். யோசிக்கும் பொழுது அவருக்கு அனுகிரகமாக பிரம்மா காட்சி கொடுத்து அவருக்கு வரங்களை கொடுத்து, இப்படி நடந்த விஷயங்கள் எல்லாம் சத்தியம் மாத்திரம்தான் உன் வாக்கிலிருந்து வரும், அதனால் உனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு பகவானுடைய அனுகிரகம். இந்த ராவணன்கிற ஒருத்தன் இருக்கான், அவனை அழித்தது யாருன்னாக்கா சாக்ஷாத் பகவான் நாராயண் ராமச்சந்திரமூர்த்தியாக வந்து அவதாரம் பண்ணி அழிக்கிறார் அப்படிங்கிறத உனக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஸ்லோகமாக பகவத் அனுகிரகமாக உனக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சுட்டே நீ அந்த சரித்திரத்தை எழுதுப்பான்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த பிராச்சேதஸ் தான் நம்ம சொல்லக்கூடிய வால்மீகின்னு சொல்லக்கூடிய மகரிஷி. அப்படி வால்மீகியினுடைய வாக்காக அவருடைய குழந்தையாக உணர்ச்சி வசப்பட்டதுனால என்ன ஆச்சுன்னு நேற்றுக்கு ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்தோம். இங்கே வால்மீகிக்கு ஒரு உணர்ச்சியை கொண்டு வந்து சுவாமி அதனுடைய விளைவாக நமக்கு இப்பேற்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷத்தை அனுகிரகமாக கொடுத்துருக்கார். இப்படி வால்மீகி வாக்கு ஒரு பக்கம், அதே ராமாயணத்தை தமிழில் கொண்டு வரும் பொழுது கம்பர் எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காருங்கிற விஷயத்தையும் நாளைக்கு ரசிக்கிறதுக்கு இருக்கோம். ராமநவமி, அதனால் நாளைக்கு ஒரு புண்ணிய ஸ்லோகத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். அதுக்கு தயாராக இருக்கும். ராம் ராம் பெரியவாசர்.